வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய ரகசியமான வாழ்க்கையின் காயங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். கன்னி ராசிக்காரங்களாகிய உங்களுக்கு மட்டுமே உரிய ஒரு தனித்துவமான வாழ்க்கை வழி நிச்சயமாக இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருக்கும். அது எவ்வளவுதான் கச்சிதமாக நேர்மையாக வாழ்ந்தாலும் காலம் ஏதோ ஒரு துரதிர்ஷ்டத்தின் மூலம் நம்மை சோதித்து கொண்டே தான் இருக்கிறது என்ற ஏக்கத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஆனால் அந்த ஏக்கங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து தேடி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். இந்த வெளியில் சொல்ல முடியாத துரதிர்ஷ்டங்களின் நீண்ட பயணங்களும் ரகசியமான வாழ்க்கை காயங்களும் உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாதது போலவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நீங்கள் யாரிடமும் போய் உதவி கேட்கவில்லை. உங்களது சோகத்தை கூறி புலம்புவதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கிடையாது. ஏனென்றால் நீங்கள் எதை போய் வெளியில் கூறினாலும் அதை மற்றவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். நாம மற்றவர்களின் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தமோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் நமக்கு கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமான ஒரு சந்தேகமான பார்வைத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எழுந்திருக்கும் என்பதை உணரக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நீங்கள் யாரிடமும் போய் உதவி கேட்கவில்லை. உங்களது சோகத்தை கூறி புலம்புவது கூட கிடையாது. அத்தனை சோதனைகளையும் தனி ஒரு ஆளாக அமைதியாகவே எதிர்கொண்டு இன்று சமுதாயத்தில் ஒரு வெற்றியாளராக வலம் வரக்கூடிய உங்களது இந்த உண்மையான போராட்டங்களும் அமைதியான மீட்சியும் தான் உங்களை ஒரு அசைக்க முடியாத சக்தியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றி போட்டிருக்கும். ஆனா இந்த மாதிரி நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும், அது என்னை இந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்த்தது கிடையாது. இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடந்து கொண்டே தான் இருக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது பிரச்சனைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுத்ததா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில விஷயங்களும் நடந்திருக்கும். அதை நீங்கள் யாரிடமும் முழுமையாக சொல்ல முடியாது. முழுமையாக சொன்னால் நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் கேவலமாக பேசிவிடுவார்களோ என்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்டு எதையும் வெளியில் சொல்லாமல் ரகசியமான கண்ணீர் வடித்த ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். சில கண்ணீர் இரவில் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும். சில கவலைகள் மனதிற்குள்ள மட்டுமே தான் இருக்கும். வெளியில் நீங்கள் அமைதியாகவும் பொறுப்புள்ளவராகவும் இருந்தாலுமே உள்ளுக்குள்ள பல கேள்விகள் உங்களிடம் நிச்சயமான ஒரு விடையை கொடுக்காமல் ஒரு போராட்டத்தை மட்டுமே தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. மற்றவர்கள் உங்களை பார்த்து இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைத்த ஒரு நேரங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் உங்களின் உண்மையான போராட்டங்கள் உங்களுக்கு மட்டுமே தான் தெரிய வரும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளையும் பொருந்தவே பொருந்தாது. ஆனால் சில கன்னி ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில காயங்களை யாரிடமும் பகிராமல் மனதிற்குள் சுமந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருப்பார்கள். இது எப்படி ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். இதெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் ஒரு தீராத ஒரு காயங்களையும் தீராத ஒரு வழிகளையும் நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஜோதிட நம்பிக்கைகளில் கன்னிராசி ஆழமாக சிந்திக்கும் உணர்வுகளை உங்களுக்குள்ள வைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கூறப்படும். ஆனால் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று. கடந்த கால காயங்கள் உங்களுடைய பலவீனங்கள் கிடையாது. அவை உங்களை உருவாக்கிய ஒரு பாடங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கைக்குள்ள எப்பொழுது வேண்டுமானாலும் ஏற்படலாம். அதையெல்லாம் தாண்டி வந்தால் தான் வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியும் என்பதை உணர்த்துவதற்காக மட்டுமே தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. எனவே முடிந்த அளவுக்கு இதை நினைத்து நீங்கள் வருந்தி 4 சுவற்றுக்குள் நீங்கள் அமர்ந்து விடக்கூடாது. இன்னும் வெளி உலகங்கள் எவ்வளவோ இருக்கிறது, நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்களும் எவ்வளவோ இருக்கிறது என்பதை நீங்கள் மனதிற்குள் போட்டு நினைத்து கொண்டாலே போதும். இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக ஒரு முன்னேற்ற பாதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சந்தித்த சோதனைகள் உங்களை முடிப்பதற்காக கிடையாது, மாறாக இன்னும் வலிமையான மனிதராக மாற்றுவதற்காகத்தான் இதெல்லாம் நடக்கிறது என்பதையும் இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்குள்ள நிச்சயமாக உணர்த்தும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொண்டு
பாருங்கள். அப்பொழுதுதான் நம்முடைய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள அடுத்த கட்ட வெற்றிக்கான அடித்தளங்கள் இன்னும் 11 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். அதில் உறுதியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த மாற்றங்கள் அமைந்துவிடும். இந்த இனி வரக்கூடிய 30 நாட்கள் என்பது உங்களது ஒட்டுமொத்த எதிர்கால வாழ்விற்கான ஒரு அசைக்க முடியாத அஸ்திவார காலமாகவே இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இத்தனை காலம் தடைகளும் முட்டுக்கட்டைகளும் நிறைந்த ஒரு பாதையில் பயணித்த உங்களுக்கு இனிமேல் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்ற ஒரு தெளிவான ராஜபாட்டை உங்களுடைய கண்ணெதிரே பளிச்சென்று இப்பொழுது தெரிய ஆரம்பிக்கும். அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் நன்மைகள் நடக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்களும் உங்களை அடுத்த பல வருடங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத வெற்றியாளராகவே நிச்சயமாக மாற்றி போடும். கடந்த கால துயரங்கள் யாவும் ஒரு கலைந்த ஒரு கனவு போல மறைய உங்கள் வாழ்வில் ஒரு புதிய பொற்கால அத்தியாயங்கள் இப்பொழுது கம்பீரமாக தொடங்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு சோதனைகளும், ஒவ்வொரு தாமதங்களும், ஒவ்வொரு ஏமாற்றங்களும் உங்களை ஒரு புதிய நிலைமைக்கு தயார்படுத்துவதற்காகத்தான் நடந்தது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சில நேரங்களில் வாழ்க்கை முன்னேறவில்லை என்று தோன்றினாலும் உங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்திற்கான அடித்தளத்தை அமைந்து கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் கன்னி ராசிக்காரர்களுக்கு புதிய திட்டங்கள், புதிய முடிவுகள், புதிய நம்பிக்கைகள் உருவாகக்கூடிய ஒரு காலமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையலாம். இதுவரை நின்றிருந்த முயற்சிகள் நகரத் தொடங்கும். உங்களுடைய திறமையை மற்றவர்கள் கவனிக்க ஆரம்பிப்பார்கள். வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்க்கும் மனநிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உருவாக்கும். ஜோதிட நம்பிக்கைகளில் கன்னி ராசிக்காரர்கள் பொறுமை, அறிவு, திட்டமிடல் ஆகியவற்றின் மூலம் உயரத்தை அடைவார்கள் என்று அனைவராலும் கூறப்படுகிறது. உங்களின் பயணம் மெதுவாகவே இருந்தாலும் அது உறுதியானதாக இருக்கும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு காலத்தில் உங்களை காயப்படுத்திய அனுபவங்களும் இனிமேல் உங்களை வலிமையான மனிதராகவே மாற்றப் போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த புதிய அத்தியாயங்கள் உங்கள் வாழ்க்கையில நம்பிக்கை, முன்னேற்றம் மற்றும் வெற்றிக்கான பாதையை திறக்கும் ஒரு வாய்ப்பாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே அமையும். கன்னி ராசி அன்பர்களை தாய் வழி உறவுகளிடம் அனுசரித்து சென்றால் உங்களுக்கு நன்மைகள் தானாகவே ஏற்படும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். குடும்ப வருமானத்தை மேம்படுத்த முயலக்கூடிய ஒரு நபர்களாகவே இப்பொழுது நீங்கள் வந்து விடுவீர்கள். புதிய வீடு, மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் இப்பொழுது மேம்படும். கல்வி பணிகளில் ஆர்வங்கள் உண்டாகும். விவசாயம் சார்ந்த துறைகளில் மேன்மைகள் ஏற்பட்டு இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். உறவினர்களிடத்தில் புரிதல் என்பது உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய ஒரு தருணங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.